Hola! Vacation to Bali starts from ₹22,999 only. GT Holidays. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். மிருகம் கிடைச்சது. ஐ ரியலி வாண்டட் இட் டு ஒர்க் ஃபார் மீ. அந்த படத்தில் தான் எனக்கு ரொம்ப யோசிச்சு இந்த ட்ராக் மட்டும் பிடிச்சிட்டேன்னா ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன் ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்கிறேன்னா அந்த ட்ராக் வந்து தான் நான் இங்கே வந்து இப்படி டைரக்டராக உட்காந்துருப்பேன்னா எனக்கு தெரியாது. நான் வரும்போது நான் ஹீரோயினாக மட்டும் ஸ்டெடியாக நின்று ஐயோ என் ஹீரோயின் பொசிஷன்லேருந்து இறங்க மாட்டேன்னு நினச்சாதான் எனக்கு பிரச்சனை. நான் வரும்போதே எல்லா ரோல் பண்ணிட்டேன். எனக்கு 3 சீரியஸ் அப்பவும் வரல. நான் நினச்சேன் அது பண்ணா பாரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஹீரோக்கும் நம்ம தான் அம்மா அப்படியெல்லாம் நினச்சேன். 2040 கவர்ச்சி நடிகை சோனா வாழ்க்கையை நாங்கள் ஒரு படமாக எடுக்க போகிறோன்னு வாங்க வருவாங்களா. அப்போ நீங்க சொல்றதுதான் கதை. நான் என்ன சொல்றேன், நீ ஏன்டா என் வாழ்க்கைய சொல்ற, நான் என் வாழ்க்கைய நானே சொல்றேன்டா. என் லைஃப்ல என் டிராவல்ல நடந்த சில விஷயங்களை நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எழுதலை, அந்த சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் எழுதியிருக்கேன். நான் 2 சைடையும் கொடுத்துறேன், நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அப்பவும் உங்களுக்கு நான் தான் தப்புன்னு தோணுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஸ்மோக் அப்படின்ற ஒரு படம் உங்களோட பயோபிக். எஸ். எப்படி இவங்களை காஸ்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் ஆடிஷன் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துக்கு? ஆனஸ்ட்லியாக சொல்லணும்னா 2 பேர். ஃபஸ்ட்டு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோம். நல்லா சுருட்ட முடியும் அதுக்கு. ஆனால் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் நான் இப்போ தைரியமாக எப்படி இப்போ பெருசாக நடிக்கிறது இல்லை, டேரக்டராக வந்திருக்கோம்னால தைரியமாக இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட் பண்ணி நீட்டாக வருவேன். ஸோ அந்த பொண்ணும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சோம். அது ஒரு கேள்வி கேட்டுச்சு, அதோட நீ தேவையில்லைன்னு விட்டேன். என்ன கேள்வி? என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் ஓகே ரோல் எல்லாம் நான் கண்டினியூஸாக ஃபுல் ப்ராஜெக்டும் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். ஒன்று 20 நாள் பண்ணோன்னா நீ வேணால் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிடு, இல்லைன்னா டெய்லி அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஓகே தானே? இல்லை அது வேண்டாம், என்ன ஹேர் ஸ்பாயில் ஆகிடும். இல்லைம்மா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணணும். உடனே சொல்லிச்சு, இன் சவுத் இந்தியா உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட்னர்னா என்னன்னு தெரியுமான்னு. ஓ உங்கள்கிட்டே நான் சொன்னேன் எனக்கு தெரியாதும்மா, நீ பாம்பே ஐட்டமே பாம்பேல வச்சுக்கோ, நான் வரல அப்படின்னா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஷீ கேம் இன். ஓகே. இப்போ இவங்கள ஏன் செலக்ட் பண்ணணுன்னா ஸ்மோக்குன்றது 5 சோனா வரும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஏஜ் ஸ்டேஜில். நான் சொல்கிற அந்த ஸ்டேஜில் ஷீ ஃபிட்ஸ் இன் பர்ஃபெக்ட்லி. ஓகே. அந்த டைம்ல அந்த மாதிரி தான் இருந்தேன் பார்க்குறேன். அதிகமான போர்ஷன்ஸ் வர அது அதிகம் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி என் ஃபேஸ் கட்டு என் பாடி ஸ்ட்ரக்சர் அந்த அப்போ கூட இவ்வளோ ஒல்லியா இருந்ததே இல்லை, அதையும் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த டைம்ல இந்த மாதிரி இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால செலக்ட் பண்ணோம். ஓகே. இவங்கள்ட்ட நாங்கள் we didn't ask her, you know this, you do this, எதுவுமே கேட்கல. she also never asked இது எனக்கு இப்படி வேணும், இல்லை அது சொல்லுங்க இது சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல. ஓகே. நீ மூஞ்சி வச்சிருக்கேன் வாமா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு that's how she came in. ஒரு டெபியூ மூவியே ஒரு பயோபிக் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கு? தென் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேலஞ்சஸாக இருந்துச்சு? ஓகே, நான் டிரான்ஸ்லேட் மாறணும். He's asking, this is your debut and you got a biopic directly. What do you think are the challenges and the pluses in this? See, for me it has been a very amazing thing. Like it's a God's blessing to me, because first debut and then it's a biopic and it's a woman-oriented movie. So woman-centric movie. I have got a major screen space, as you know that females get less screen space wherever it is. Okay. Even, like, now it has changed, the industry is trying to change, but it has always been there. So I feel it's a totally blessing to me. I was ready to work hard, whatever she used to say. I used to listen. So I just felt that this is the chance where I could get a better life, the better things for my career. Okay. So yes, it was a blessing to me. What are those particular things which was excited to you in Sona's career? Everything. Okay. Nothing in the movie or web series you'll see which I haven't enjoyed. I enjoyed every scene. I used to enjoy every scene. Like, it was fun shooting with her.
each and every part of the series, even if it's an emotional thing or even if it's a happy moment or some cute moments of hers. Mostly I used to love watching her when she used to act and show me. Some comedy we used to do. She'll stand here, I'll stand by the camera there. ஓகே ஃபர்ஸ்ட் இனிஷியலி எனக்கு என்ன யோசிப்பேன், வில் ஷி அக்செப்ட் என்ன, நான் நடிச்சு காமிக்கிறேன், நடிச்சு இதுதான் பண்ணணும்னு சொல்றது வேற, ஆனால் நடிச்சுட்டே இருக்கும்போது நடிச்சு காமிக்கிறது சம் பீப்புள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. ஆனால் நேற்று எஸ்டர்டே எல்லாம் மேம் யூ கம் தேர், நோ யூ டூ தேர் ஃப்ரம் தேர், அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. ஓகே. ஸோ அது டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் அந்த விதத்தில். மேம் மோஸ்ட்லி இப்போ அந்த பயோபிக் அப்படின்னு எடுத்துட்டா மோஸ்ட்லி அவங்க பேர் இருக்கும், இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் அந்த டைட்டிலில் வைப்பாங்க. ஸ்மோக் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால? ஸ்மோக் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் அந்த எதனால நான் சொல்லிட்டேன்னா வேஸ்ட் ஆகிடும். ஆனால் நான் வேற மாதிரி சொல்கிறேன். ஓகே. எல்லாருடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன், டைரக்ட் பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம். அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாழ்க்கை இங்கே மாறிச்சுன்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, தெர் ஆர் சர்டன் சீன்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ என் வாழ்க்கையில் என்ன நடந்தது எனக்கு தெரியும். ஆனால் நம்ம எவ்வளோ தாண்டி வந்ததும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது பெருசாலாம் நம்ம நினைக்கல, அப்படியே லைஃப் ஓடுது. ஆனால் இந்த ப்ராஜெக்டாக வந்து விஷுவலாக வந்து கண் முன்னாடி நின்று ரஷஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆள் தான், எவ்வளோ தாண்டி வந்துட்டோம் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் தானே, அந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஸ்மோக்குன்னு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். ஓகே. அதை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டைமில் நீங்கள் அந்த வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுட்டு. ஓகே மேம், இப்போது டேரக்டராக இப்போ ஆயிருக்கீங்கல்ல, எப்போ உங்களுக்கு தோணுச்சு நம்ம டேரக்டர் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா முன்னாடியே? இனிஷியலாக என்னென்னா தேவி மணி அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிப்போர்ட்டரில் இருந்தார், குமுதம் ரிப்போர்ட்டர். ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் அவர் பேர். அது ஏன்னா அவர் என்ன பண்ணார்மா, வாமா வாரமாக உங்கள் கதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் அது ஜோக் இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அவருக்கு வாரம் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டோம். அவ்வளோதான் என் திங்கிங். இது ஒரு சைடில். இன்னொரு சைடில் நான் சொன்ன மாதிரி சில விஷயம் லைஃப்பில் நடந்ததுனால நான் ஒரு 13 வயசு இல்லை 14 வயசுலேருந்து டைரி எழுத தொடங்கினேன். டெய்லி என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா என்ன ஒரு ஸ்டேஜில் நான் மறக்கலாம், திங்ஸை மறந்துடுவேன்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஸோ எனக்கு பயம், என் லைஃப்பில் நான் தாண்டினதெல்லாம் நான் மறந்துட்டேன்னா, ஸோ அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த டைம்லேருந்தே எழுத தொடங்கிட்டேன். ஓகே. அதை இப்போது நான் ஆம் அ கிறிஸ்டியன், என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நைட்டு பைபிள் படிப்பேன். இந்த ஹேபிட்டும் அப்படி ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் மார்னிங் ஆஃபீஸில் போய் உட்காந்தோ இல்லை மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்தா எழுது. இதை நான் ஒரு கேஷுவலாக பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த தேவி மணி அண்ணாக்கு வரேன். அவர் அந்த வார இதழ்ன்னு சொல்வீங்களே, வார இதழ் வர பயங்கர டாக்கு ஃபோன் கால்ஸ் வரும், அம்மா நீ யாரம்மா சொன்ன அப்படின்றதில். ஸோ அப்போ ஐ ரியலைஸ் சினிமாவே ஒரு எப்படி சொல்கிறது, இன்குவிசிட்டிவ்னஸ் தமிழில் என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தை கியூரியாசிட்டி தமிழில் அது என்னவோ அதுதான். அதில் தான் ஐ ரியலைஸ் ஓகே இதில் சம் கண்டென்ட் இஸ் தேர் ஃபார் பீப்புள் டு திங்க். எனக்கும் ஒரு பர்சனலாக லைஃப்பில் என்னென்னா, நம்ம கிளாமர் ஆர்டிஸ்ட் ஆகி எல்லாமே நம்மளை ஒரே ஸ்டீரியோ டைப்பாக ஒரு விஷயம் பிராண்ட் பண்ணுறாங்களே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நான் சொல்கிறது வந்து தேவி மணி அண்ணா டைரெக்டாக அந்த டைரி, அதுக்கப்புறம் ஏன் நான் இப்படி பிராண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணால் கிளாமர்லேருந்து வெளியே வர முடியல. இந்த சென்ஸ் நான் வந்துட்டேன், டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இன் தமிழ் சினிமா என்ன வரல, இன்னும் வர விடல. அவங்க திங்கிங் அப்படிதான். ஒன்றும் இல்லை, என்ன அவங்களால என்ன ஒரு அம்மா ரோல்லையோ இல்லைன்னா ஒரு அக்கா ரோல்லையோ யோசிக்க முடியல. தட்ஸ் வை ஐம் நாட் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? பட் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? எனக்கு ஓகே, என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்டிங் இஸ் ஆக்டிங். இப்போது நான் வரும்போது நான் ஹீரோயினாக மட்டும் ஸ்டெடியாக நின்று ஐயோ என் ஹீரோயின் பொசிஷன்லேருந்து இறங்க மாட்டேன்னு நினச்சாதான் எனக்கு பிரச்சனை. நான் வரும்போதே எல்லா ரோல் பண்ணிட்டேனே எனக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் திங் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அது மாறலை
அப்படின்னோடனே ஐ ட்ரைட் சீரியல்ஸ். ஐ ட்ரைட் 3 சீரியல்ஸ். அப்பவும் மாறல. நான் நினச்சேன் அது பண்ணா பாரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஹீரோக்கு நம்ம தான் அம்மா அப்படியெல்லாம் நினச்சேன். ஒன்றும் மாறல. அப்போ சைட் பை சைடு இங்கே நடிக்கிறேனோ இல்லையோ வருஷத்துக்கு மலையாளத்தில் ஒரு 2 படம் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணி நடக்காது அப்படின்ற மாதிரி தெரியும் போது போர் அடிச்சு போச்சு. ஸோ நான் சொன்னேன் வை டோன்ட் வி டெல் சம்திங். இப்போ எனக்கு டெல் சம்திங்னா இப்போ டைரெக்டாவா சோனா நீ பயங்கரமான ஆள் ஒரு கதை சொல்லுனா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டார்ட் வித் த கண்டென்ட் ஐ ஹேட். த கண்டென்ட் ஐ ஹேட் இஸ் தேவிமணி அண்ணாஸ் கண்டென்ட். அவர் வாரம் எழுதினார், 26 வாரம் எழுதினார். அந்த கண்டென்ட்டும் என் டைரி கண்டென்ட்டும் எடுத்து சேர்த்து வச்சு கலவை தான் ஸ்மோக்கு. ஓகே. எவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா இப்போ தேவிமணி அண்ணா உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டார்ல யாரம்மா நீ இதில் சொல்ல வர அப்படின்ட்டு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனா தேவிமணி அண்ணா கால் பண்ணி கேட்கல. தேவிமணி அண்ணா தான் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணி எழுதி கண்டென்ட்டை மேகசின் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தான் எல்லாமே தெரியும். ஓகே. புரியுதுங்களா? அதை வெளியே வந்த பிறகு நம்ம கொலீக்ஸு டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனல் போய்ட்டு அந்த எபிசோடில் யாரை பற்றி பேச அவர் தானே அப்படின்றது. ஸோ எங்கே போனாலும் அதை கேட்க தொடங்கினாங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணாங்க, அதை நல்லா பிக்கப் ஆனதுனால அதை ஒரு புக்காக க்ரியேட் பண்ணி புக்காகவும் விற்றாங்க. ஸோ ஓகே சம்திங் இஸ் தேர்ல. இப்போ நான் அந்த ஒரு XYZ ஒரு ஆக்ட்ரஸோடைய லைஃப்னா எனக்கு சப்போஸ் ஐ வாண்ட் டு நோன்னா நான் கூட படிச்சிருப்பேன். ஸோ இட் டசன்ட் ஹேவ் இந்த கேட்டகரி ஆள் தான் அந்த கேட்டகரி ஆள் தான் அப்படி இல்லாமல். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கும்போது இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, எதுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற அசிங்கத்தை போடுற நீ ஏன் என் வாழ்க்கையில் அசிங்கம்தான் இருக்கும் நீ ஏன் நினைக்கிற? ஒன்று, ஏன் எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்காதா? ஒன்று. ரெண்டாவது, நான் எல்லார்ட்டையும் கேஷுவலாக ஜோக்காக சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நானும் இறக்க தான் போகிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நியூஸ் செட். இப்போ நீங்கள் 90s கிட்ஸு 2002K கிட்ஸு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஓகே, சம் கிட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு ஸ்டேஜில் 2040 கவர்ச்சி நடிகை சோனா வாழ்க்கையை நாங்கள் ஒரு படமாக எடுக்க போகிறோன்னு வாங்க வருவாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது தான் கதை. நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன்டா என் வாழ்க்கையை சொல்கிற, நான் என் வாழ்க்கையை நானே சொல்கிறேன்டா அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக நல்ல ஒரு எண்ணம்ல இருக்கும் போதே நம்ம எடுத்துகிட்டு போய் நான் சொல்கிறேன், ஆஸ் அ கிளாமர் ஆர்டிஸ்ட் என்ன ரொம்ப ஈஸியாக பிராண்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் பார்க்குறத வச்சு நான் பிராண்ட் பண்ணுறீங்க, நான் பிராண்ட் பண்ணி முடிவே பண்ணுறீங்க நான் இப்படி தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நானே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ பிராண்ட் பண்ணாமல் போ. இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றும் தெரியாமல் பண்ணாத, தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. இப்போது நீங்கள் அது எழுதியிருப்பீங்க, பெருசாக எதுவும் தெரியாது, ஐ மீன் இது படிக்கும்போது யார் என்னென்னலாம் தெரியாது. இப்போ நீங்கள் விஷுவலாக காட்டுறீங்க அப்படின்னா some resemblance will be there. 100%. When I get her with full resemblance here, my father character பக்கா அப்படியே ஜெராக்ஸ் காப்பியா இருக்கும், போட்டோ. ஓகே. இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரோவர்சியலா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்களா? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒருத்தவங்களை நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, சப்போஸ் பெரிய செலிபிரிட்டியை நீங்க காட்டுறீங்க, மேபி அது ஒரு நெகட்டிவ் கேரக்டரா கூட இருக்கலாம். அப்படி காட்டுறீங்க அப்படின்னா மேபி ரிசம்பிளன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே. இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். இதனால உங்களுக்கு ஐ மீன் இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாட் இஸ் தேட் டு ஃபேஸ்? இப்போ நான் போய் சொன்னாதாங்க தப்பு. அப்போதான் நான் பயப்படணும், ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று, இப்போ நான் பயோபிக் எடுக்கிறதுனால வேணும்னா இந்த செலிபிரிட்டியை போடு, அந்த செலிபிரிட்டியை போடு பண்ண போகிறதில்ல. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன் எல்ஸஸ் லைஃப். ஐ ஆம் எப்படி சொல்கிறேன், எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் வி ஆர் வெரி செல்ஃபிஷ் பீப்புள். வி மே கேர், வி மே லவ், வி மே கிவ், எல்லாமே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே வி ஆர் செல்ஃபிஷ், வி வாண்ட் அஸ் டு பி ஹாப்பி. கரெக்டாக? ஐ எம் ஆல்சோ தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ மை இன்டென்ஷன் இஸ் இவங்களை எல்லாத்தையும் இழுத்து நடு ரோட்டில் போட்டு துவச்சி காய வச்சா அதெல்லாம் இட்ஸ் நாட் மை ஜாப் அண்ட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே. என் லைஃப்பில் என் ட்ராவலில் நடந்த சில விஷயங்களை நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எழுதலை, அந்த சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் எழுதியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், இப்போது நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்ணுறீங்க, நான் 2 சைடையும் கொடுத்துட்றேன், நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு நான் தான் தப்புன்னு தோணுச்சு, அப்போ கழுவி ஊற்றுங்க. ஓகே, புரியுதுங்களா? அவ்வளோதான். In the shootings, what's the best advice given by her to you? What advice I gave? Regarding any to build your career like that.
See, she has always guided me like an elder sister. She was always there, supportive. Wherever I used to do mistakes, she used to correct me very politely. She used to say me, "See, I'm not scolding you. This is the thing you are missing. You should do this, this. See me." She used to show me twice, thrice how to act the scene, and then I also used to listen to her very carefully. I used to give my 100%. I know that. I used to see her. Sometimes I used to make mistakes, but she never used to shout at me. She used to make me understand what is the scenario and what is going on. And she has always taken care. Okay. That's Is what there I would any say. other tips given by her to like how to survive in this industry like that? I'm sure she's also street smart and she's also doing well in Bombay. Okay. 100%. Yeah, anyway, I'm sorry to buzz it. Tell me. No, she told me that she has given her PRO's number. She told me that I will be more than happy to see you in upcoming projects over here. And the thing is this, we never had that time. Conversation. That That's the conversation reason time. being, you know what? It was like very Sorry, tell. limited time. We had very limited time, and she was very busy with her project. She had a lot of things going on apart from the project and the direction part. Okay. You know, when it is your own production and the direction, you are the your own director. You And have the you are world is hitting you. and the world is also not supporting you. Then she herself had her own mess. Okay. So we never had the time to sit and talk. ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கே. ஐ மீன் இது ஒரு சீனாக எடுக்கிறதுக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு சீன் அந்த மாதிரி சீன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி லாட் ஆஃப் திங்ஸ் நான் ஏதோ ஒரு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு. அதெல்லாம் நான் டபுள் இல்லை ட்ரிபிள் வாட்டி நினச்சிட்டு தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாத விஷயம் திருப்பி நான் பழசெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்த நான் பழசெல்லாம் எடுத்து ஊசி தட்டி கிளறி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்து வச்சு அது ஒரு இமோஷனல் ஒரு எப்படி ட்ராமா போகுமா, இந்த சைடில் டைரக்ஷன் பண்ணுமா, அந்த சைடில் ப்ரொடக்ஷன் பண்ணுமா. ப்ளஸ் ஐம் இன்டெப்டட் டு த OTT சேனல். ஷார்ட்ஃப்ளிக்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பின் கிரேட் ஃபார் மீ. ஆனாலும் அவங்க என்ன கேள்வி கேட்கலனாலும் நம்ம மதிக்காமல் இருக்கலாமா, நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் அதையும் இருக்கலாம். இவ்வளோ எல்லாம் பண்ணி அந்த ஆக்ஷன் என்னொன்னே பிஃபோர் ஷீ ஸ்டார்ட்ஸ் பெர்ஃபார்மிங் ஐ ப்ராம்ப்ட், ஐ வில் க்ரை அண்ட் ப்ராம்ப்ட். அந்த கேளுங்க. So I used to cry not because I'm trying to show her how to act very beautifully. Of course, I want her to act very beautifully, but I had emotional connect with the scenes. ஏன்னா அது என் வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே பழசு ரிவைண்ட் பண்ணி திருப்பி வாழு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளே எல்லாத்தையும் மறக்கணும்னு யோசிப்போம். ஆனால் அது நான் யோசிக்காமல் பண்ணினே தவிர பர்சனலி எனக்கு தெரிஞ்ச ஒன்லி ஐ வாஸ் ஸோ அஃபெக்டட் பர்சனலி. Okay. It took me இப்போ I'm okay. Like this schedule I was fine. First schedule I cried. I did drama. I'll shout. And then I'll shout for like 5 minutes கத்துவேன். Then usually என்ன பண்ணுவாங்க, யாராவது கோவப்பட்டு கத்துவாங்க போயிடுவாங்க. டைரக்டர்னோடனே எல்லோரும் நான் ரைட் ஆப்போசிட் கத்திட்டு ஐயோ கத்திட்டோமே நம்ம இப்படி இல்லையேன்னு உடனே எல்லாத்தையும் அண்ணா சாரி அண்ணா சாரி எல்லாத்தையும் சாரி சொல்லிட்டு வருவேன். பைத்தியம் நான். அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்று திட்டிருக்கணும், அப்படியே விட்டுருக்கணும், இல்லை திட்டாமல் இருந்திருக்கணும். ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ஐ ஃபீல் வெரி பேட். அது என்னென்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கே அறியாமல் ஒரு ஆளுங்க இப்படி நிற்கிறேன் என்னை இப்படி மாற்றி அடித்து எவ்வளோதான் தாங்குவேன். இப்போது ஐ டோன்ட் ஹேவ் ஃபேமிலி டு கோ அண்ட் டாக் டு. ஐ டோன்ட் ஹேவ் அ ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அது நம்மளுக்கே தெரியாமல் சம்டைம்ஸ் வெடிச்சிடும். அப்போது வெடிச்சோன்னே இவங்கெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்கணுன்னுக்காக ஒரு செகண்ட் குவைட்டாக இருப்பாங்க. இது நடந்து ஒரு வாட்டி தான் நடந்தது, ஒரு ரொம்ப இமோஷ்னலான சீனில் நடந்தது. அப்போது இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டு எல்லாம் ஒரு ஆஃப் ஆனாங்க, யாருக்கும் புரியல. இவங்க ஷாக்கான எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து அப்போ தான் எனக்கு நானே நிதானத்துக்கு வந்து அதை ஐ ஃபெல்ட் பேடுனால தான் சாரி நத்திங் செல் அப்படின்னு அப்படி போயிட்டேன். ஓகே. ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட் இமோஷ்னலி. மைண்ட் எல்லாம் இப்படி போயிட்டு வந்துட்டு ஆஸ்க்கு. இப்போ இந்த படத்தில் நீங்கள் ஏதாவது ரோல் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஐ எம் ஆல்சோ சொன்னல. ஓகே, புரியுது, அதுக்காக தான் கேட்டேன். தென்
மேம் இப்போது ஒரு டைமில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிருக்கீங்க, அதற்கப்புறம் முக்கியமான கதாபாத்திரங்கள் அந்த லீடெல்லாம் வரீங்கல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது, எப்போ நடந்தது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பிளான் பண்ணி பண்ணல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி நான் வந்த உடனே இண்டஸ்ட்ரியில் 5 6 பெரிய பெரிய படம் புக் ஆச்சு. ஹீரோயினா ஓகே. போவேன், நடிப்பேன், ஒரு நாள் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வருவேன். எந்த டைமில் மேம் இது? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ அதெல்லாம் கனெக்ட் பண்ண, நீ அந்த டைமில் கனெக்ட் பண்ணி நீ கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே. அதனால் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஐ கேம் அவுட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் டிசைடட் எனக்கு எதுக்கு நான் சினிமாவுக்கு வந்தேன், எனக்கு ஒன்றும் பிடிச்ச ப்ரொஃபஷனெல்லாம் கிடையாது. இப்போ ஆஃப்கோர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரி அந்த டைமில் எனக்கு பிடிச்சது அம்மாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக மனசாட்சிக்கு நான் நிம்மதியாக தூங்கணும்ல, அவ்வளோதான். ஸோ அதுக்காக வேண்டி பண்ண விஷயம். அப்போது தேர்ட் இல்லை, ஒரு 5th 6th ஃபிலிம், ஃபியூ ஃபிலிம்ஸ் லேட்டர் மிருகம் கிடச்சிது. ஐ ரியலி வாண்டட் இட் டு ஒர்க் ஃபார் மீ. அந்த படத்தில் தான் எனக்கு ரொம்ப யோசிச்சு, இந்த ட்ராக் மட்டும் பிடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த படம் பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன் ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்கிறேன்னா அந்த ட்ராக் வந்திருந்தால் நான் இங்கே வந்து இப்படி டைரக்டராக உட்காந்துருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட் நாட் ஹேப்பன். ஆனால் நடந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 விஷயம் பார்த்தேன். எனக்கு பர்சனலாக எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அடுத்தது நான் பண்ணுற அந்த டிசிஷனில் பர்சனலாக இட் ஷுட் நாட் அஃபெக்ட் மை ஃபேமிலி. இதை மட்டும் தெளிவாக இருந்தேன், அவ்வளோதான். நான் ஐம் ஈவன் நவ் ஐம் சேயிங், யாரும் என்னை பற்றி தப்பாக பேசாமல் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். விதவுட் நோயிங், தெரிஞ்ச விஷயம் நீ தெரிஞ்சு ஃபுல்லாக இன்டெப்த்தாக பார்த்துட்டு நீ திட்டுறேன்னா ஓகே. ஆனால் அட் த சேம் டைம் ஊர் வாயை நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ உனக்கு அதுதான் என்டர்டெயின்மெண்ட்னா வச்சுக்கோ. ஓகே மேம், இப்போது ஒரு படம் 2 படம் கிளாமரஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே ஸ்டீரியோடைப்பிக்காக நீங்கள் அதை தான் கூப்பிட போகிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் அது 10-15 படமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்பயாவது நினச்சிங்களா? ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணணும் நிறைய நினச்சிருக்கேன். அந்த நினச்சிட்டு அது ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. ஓ ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே ஆஃபர்ஸ் வரும் அதே தான் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ண தொடங்கினோன்னே இண்டஸ்ட்ரியில் பரப்பி விட்டுருவாங்க. அவங்க எந்த படம் வந்தாலும் வேணான்றாங்க அப்பான்னு. அதில் ஒரு 2 வருஷம் போகும். அதுக்கப்புறம் ஐயோ அதை தான் வேணாம்னாப்பா, இதை வேணாம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி வரணும். திருப்பி இதுக்கு போனோன்னா கல்ச்சர்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங், டைம்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங். எவ்ரி 2 years இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்குது. இப்போவும் உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி திங். ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, வி ஹேவ் டு கோ வித் த ஃப்ளோ. நான் அதனால தான் 2008 எப்போவுமே ஒரு பேக்கப் பிஸ்னஸ் வச்சுருப்பேன். அது வச்சுட்டு அது ஏதாவது ஒரு என்னை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்ஸ் கீப் மீ ஆக்கியூபைட். பட் ஐ ரியலைஸ்ட் அது எனக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை. அதனால் என்ன நடந்தாலும் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணாதான் ஒரு மன நிம்மதி. ஸோ அதனால தான் ஓகே நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை வச்சு அதை எவ்வளோ டெவலப் பண்ண முடிஞ்சதோ இப்போவும் சொல்கிறேன். இன் டைரக்டிங் ஸ்மோக் நான் பட்ட பெரிய கஷ்டம் என்னென்னா, ஐ நோ வாட் ஐ வாண்ட். என் ஸ்கிரிப்ட் நாலேஜ் ஒரு அளவுக்கு டீசன்ட், லைக் ஒரு நிறைய பேர்கிட்ட பேசி ஒரு அளவுக்கு கரெக்ட். அது எப்படி அதை ரெடி பண்ணி ஷூட் பண்ணி பண்ணுறது ஒரு டேலண்ட்டு. எனிவன் எல்லாம் பண்ணேன். ஆனால் நோயிங் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஃபார் எனிதிங் டு டூ வித் கேமரா லென்ஸு இன்னைக்கு வரைக்கும் வரல. ஸோ நான் வந்து கேமராமேன்ட்ட போய் பீத்தலை. எனக்கு தெரியும் நான் சொல்கிறது நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், ஜி I know what I want. I know what shot I want. I know what angles I want. Who has to be used. What is the backdrop. எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் அதை டெக்னிக்கலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. I don't know to use those words. ஸோ நீங்கள் என் லாங்குவேஜை 1 நாள் 2 நாளில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 days அவருக்கு டப்புன்னு பிடிச்சிட்டாரு. ஸோ நான் பிளான் என்னென்னா அடுத்த ஒரு 2-3 months அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவேன். அது போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 day கேஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸை கற்றுக்கணும். டைரக்ஷன்லையா மேம்? அடுத்தது டைரக்ஷன் தான். இனிமேல் எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் கேரக்டர் ரோல்ஸ் வந்தால் நல்ல ரோல்ஸ் வந்தால் டெஃபினெட்லாக பண்ணுவேன். ஓகே. பட் இதே கிளாமர் தான் வரப்போகுதுன்னா நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, ஈவன் 4 days பேக் கூட எனக்கு கிளாமர் ரோல் தான் வந்துச்சு.
ஓகே ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ. இப்போ நீங்கள் சீரியல்லாம் பண்ணிட்டீங்க, பட் மறுபடியும் அந்த மாதிரி அனௌன்ஸ் தான் மூவிஸில் வருது. அப்போ எனக்கு தான் பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனை தான் தெரில. ஓகே, பட் ஆனால் நான் முடிவில் இருக்கேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். ரீசெண்ட் டைமில் மிக பிக் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். அஃப்கோர்ஸ். ஆனால் அது எப்படி பேர் சொல்வேன் நான்? என்ன லூசா? ரோல்ஸாவே வந்துச்சா? ஆமா. ஓகே. Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.